Rajinikanth was scared, but Vijay is not. What is the truth? ராஷ்டிர தர்மா ஃப்ரண்ட். என் சேனல் பேரை மாத்திட்டாங்க, ராஷ்டிர தர்மா ஃப்ரண்ட். இப்போ திடீர்னு நம்ம யூடியூப்ல எல்லா இடத்துலையும் ஒரு சர்ச்சைக்கு ஒரு விஷயம் வந்திருக்கு. தாவேக்காரங்க பிரச்சாரம் பண்ணி விடுறாங்க. தாவேக்கா தமிழக வெற்றி கழகம் விஜயோட ஐடி குரூப் பெரிய டீம் அவங்க ஒன்று பிரச்சாரம் பண்றாங்க. என்னன்னா, நம்ம ரஜினி அண்ணாவோட பார்த்தா நம்ம விஜய் அண்ணா ரொம்ப தைரியசாலி. அந்த காலத்துல ரஜினி அவ்வளோ பவர்ஃபுல் ஆக்டர், அவ்வளோ பணம் இருக்கிறவர். அவரையே திமுக பயமுறுத்தி அந்த களத்துல இருந்து தூர விரட்டி விட்டாங்க. நம்பர் விஜய் அண்ணா, விஜய் பயந்துக்கல, தைரியமா நிற்கிறாரு. விஜய் யாரும் அசத்த முடியாது. இதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். அவர் ரிசார்ட்ல இருக்கும்போது இங்கேயோ ரஜினிகாந்த் அவர்கள் திடீர்னு அவருக்கு என்னமோ உடம்பு சரியாத போச்சு, பிபி கூட ஆச்சு, என்னமோ நர்வஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்தது. அவர் பயந்துட்டார். உண்மைதான். அவர் யாராவது தாக்க முயற்சி பண்றாங்கிற ஒரு டவுட் கூட அவருக்கு வந்துருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமாங்க? பாஜக, பாரதிய ஜனதா பார்ட்டி கட்சிக்கு கோயத்தனம், கையால் அகத்தணும். அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு அவகாசத்தை விட்டுனாங்க. ரஜினியை பாஜக சேர்த்துந்தா சூப்பரா இருக்கும். இத்தனை வரைக்கும் திராவிட கட்சிகள், திமுக, அதிமுக எதுவும் இருந்திருக்காதுங்க தமிழ்நாட்டில். அமக்கலமான ஆட்சி நடந்திருந்திருக்கலாம். ஆனா அதை கோட்டை விட்டாங்க, கையை விட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். தாவேக்கா விஜய்க்கும் ரஜினிகாந்துக்கும் இருக்கிற வித்தியாசம். நம்பர் 1, ரஜினிகாந்த் ஹிந்து, டிவோட் ஹிந்து, ரொம்ப இந்து மதத்தை ஃபாலோ பண்றவர். இதுல நீங்க ரிலிஜன் எவருன்னு கேட்கலாம். உண்மையா சொல்றேன், ஹிந்துவானத்தினால அவருக்கு யாரும் சப்போர்ட்டே இல்லை. ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து, அயல்நாட்டில இருந்து சப்போர்ட் வர சான்ஸே இல்லை. இந்தியாவில் இருக்கிற பாஜக, ஆர்எஸ்எஸ் இவங்களும் சரியா ரஜினிகாந்துக்கு ஒரு தைரியம் கொடுத்து பின்னாடி இருந்து ஒண்ணும் பண்ண முடியலங்க, கைவிட்டாங்க. இப்போ விஜய் விஷயத்துக்கு வந்தாக்க, விஜய் கிறிஸ்துவர். நீங்க கேட்கலாம், கிறிஸ்துவரா இருந்தா என்னாச்சு? ஆமா, கிறிஸ்துவரா இருந்தா ஒரு தப்பும் இல்லை. ஆனா அவர் சுத்தி இருக்கிற 4 பேர் மேஜரும் கிறிஸ்துவர். அவர் பின்னாடி இருக்கிற ஜான் ஆரோக்கியசாமி எக்கச்சக்க பணம் இருக்கிறவர். அவருக்கு ஃபாரின்ல இருந்து ஃபண்ட்ஸ் வருதுன்னு என்னையே இன்வெஸ்டிகேஷன் கூட போடுது. இவங்க குரூப் பின்னாடி இன்டர்நேஷனல் கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன்ஸ் அவங்களோட சப்போர்ட் நிறைய இருக்கு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, கொள்கை சித்தாந்தம் வச்சுட்டா திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் வித்தியாசமே இல்லை. எல்லாரும் செக்குலரிசம் சொல்லுண்டு பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறவங்க தான். திமுக கிறிஸ்டியன் சப்போர்ட் பண்ணும். இன்னும் நிறைய இடத்துல பார்த்துங்க. இவன் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னாருங்க? நான் ஒரு நாஸ்திகன். இந்து மதம் வந்தப்போ இவர் நாஸ்திகன், கிறிஸ்துவ இஸ்லாமியர் மதம் வந்தப்போ அவர் எல்லாம் அந்த மதத்தை எல்லாம் கௌரவிப்பார். மற்ற எல்லா கட்சியும் ஒண்ணுதான். சனாதனத்தை எதிர்ப்பாங்க, ஹிந்து மதத்தை எதிர்ப்பாங்க, அவங்க எல்லாம் செக்குலர்னு சொல்லிப்பாங்க. இவங்க பின்னாடி கிறிஸ்துவ இன்டர்நேஷனல் பலம் இருக்கு. அதுதான் சீக்ரெட். அதுக்காக தான் விஜய் பயப்பட மாட்டாரு. விஜய்க்கு ஒண்ணும் நடக்காது. விஜய் எதிர்த்துக்க மாட்டாங்க. So support Annamalai.